சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் 19 வயது மாணவி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. அதில் தமிழக டிஜிபிக்கு பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதேபோன்ற குற்றங்களில் தொடர்ச்சியாக ஈடுபடும் குற்றவாளி மீது முந்தைய வழக்குகளில் நடவடிக்கை எடுக்க தமிழக போலீசார் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டனர். இந்த அலட்சியத்தால் தான் குற்றவாளி அதேபோன்ற குற்றத்தை செய்ய தூண்டியது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருவது கவலை அளிக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் பாதுகாப்பு வழங்க வேண்டும். கடுமையான தண்டனை கிடைக்கும் வகையில் குற்றவாளி மீது BNS சட்டப்பிரிவு 71 கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளியிட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த உத்தரவில் கூறியுள்ளார். கோவையில் நிருபர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, 3 மாதம் தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது. அண்ணாமலை திரும்பி வந்ததால் மறுபடியும் கலவரம் வெடித்தது என அமைச்சர் சொல்கிறார். இதற்கு வெட்கப்படணும். நீங்கள் எல்லாம் அமைச்சராக இருப்பதற்கு வெட்கப்படணும். கட்சி பதவியில் இருப்பதால் மரியாதையாக பேசிக் கொண்டுள்ளேன். தேசிய கட்சியின் மாநில தலைவர் என்ற வெங்காய பொறுப்பில் இருக்கிறேன். அதனால் மரியாதையாக பேச வேண்டும் என சொல்லிக் கொடுத்ததால் மரியாதையாக பேசிக் கொண்டிருக்கிறேன். வீதிக்கு தனி மனிதனாக வந்தால் வேறு மாதிரி இருக்கும். கட்சி தலைவராக தொண்டராக நான் ஒரு சபதம் எடுத்துள்ளேன். எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்துவது? சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த போனால் முன்னாள் கவர்னரை பிடித்து வைத்துள்ளனர். நாயை பிடிப்பது போல் பிடித்து வைத்துள்ளனர். எங்கள் வீட்டிற்கு தண்ணீர் வரவில்லை என ஆர்ப்பாட்டம் செய்கிறோமா? இனிமேல் ஆர்ப்பாட்டம் எல்லாம் வேலையில்லை. எனக்கு நானே சாட்டையடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை இன்று நடத்தப் போகிறேன். இன்று காலை 10 மணிக்கு 6 முறை சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போகிறேன். திமுக ஆட்சியில் இருந்து அகற்றப்படும் வரை செருப்பு போட மாட்டேன். பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்ததும் செருப்பை கழற்றி விடுவேன். 48 நாட்கள் விரதம் இருக்கப் போகிறேன். பிப்ரவரி 2வது வாரம் அறுபடை வீட்டிற்கு சென்று முருகனிடம் முறையிடப் போகிறேன் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் அதிமுக அல்ல பாஜக தான் எதிர்க்கட்சி என காட்ட அண்ணாமலை முயற்சி செய்கிறார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் அரசு மீது குற்றம் சாட்டுவது ஏற்புடையதல்ல எனவும் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் அவர் அளித்த பேட்டியில், அண்ணாமலை பரபரப்பான அரசியல் செய்ய விரும்புகிறார். தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக அல்ல பாஜக தான் எதிர்க்கட்சி என்று காட்ட பெரிதும் முயற்சிக்கிறார். ஆகவே ஆளும் கட்சி மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை அடுக்கினால்தான் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட முடியும், எதிர்க்கட்சி தலைவராக காட்டிக்கொள்ள முடியும் என அவர் நம்புவதாக தெரிகிறது. கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அரசியல் கட்சி தலைவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். அதற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும் என சொல்வது அப்பட்டமான ஒரு அரசியல், ஆதாய அரசியல். அவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் ஒருவேளை இந்த காரணத்தினால் தான் கைது செய்யவில்லை என குற்றம் சாட்டலாம். ஆனால் உடனடியாக கைது செய்யப்பட்ட நிலையில் அரசின் மீது குற்றம் சுமத்துவது ஏற்புடையதல்ல. லண்டன் சென்று விட்டு வந்த பிறகு அண்ணாமலைக்கு என்ன ஆனது என தெரியவில்லை. சாட்டையால் அடிக்கும் போராட்டம் என்ற முடிவை எடுப்பது வருத்தம் அளிக்கிறது. தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் அகிம்சை வழி போராட்டத்தை காந்தியடிகள் போல கையில் எடுக்கிறாரா என தெரியவில்லை. காந்தி கூட இந்த வகை போராட்டம் அறிவிக்கவில்லை. உண்ணாவிரத போராட்டம் சரி. தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. அவரது போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக் கூடாது என கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மாணவி பெயர், முகவரி விவரங்களுடன் முதல் தகவல் அறிக்கை வெளியிடப்பட்டது சட்டவிரோதம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவி குறித்த விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வெளியே கசிய விட்டிருக்கிறார்கள். ஒரு பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கடமையிலிருந்து தவறி இருக்கிறது திமுக. இது தனிமனித உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமின்றி சட்டவிரோத செயல்பாடும் ஆகும். இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலினே முழு பொறுப்பு என கூறியுள்ளார். டெல்லியில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இங்கு ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தனித்தனியே போட்டியிட உள்ளன. இதற்காக வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. டெல்லியில் நிருபர்களை சந்தித்த காங்கிரசின் அஜய் மக்கன் ஆம் ஆத்மி அரசின் தோல்விகள் குறித்து பட்டியல் வெளியிட்டு கெஜ்ரிவாலை கடுமையாக விமர்சித்து பேசினார். இது ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகளிடையே கோபத்தை கிளப்பியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அதிஷை கூறும்போது, டெல்லி தேர்தலுக்காக பாஜகவுடன் ஒப்பந்தம் போட்டது போல காங்கிரசின் செயல்பாடுகள் உள்ளன. கெஜ்ரிவாலை தேச விரோதி என அஜய் மக்கன் கூறுகிறார். தேர்தலில் ஆம் ஆத்மியை தோற்கடிக்க காங்கிரஸ் பாஜக இடையே பரஸ்பர ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாஜக வெற்றி பெற உதவி செய்வது என அக்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. இரு கட்சிகளுக்கிடையே எந்த ஒப்பந்தமும் இல்லை என்றால் அஜய் மக்கனை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் அளித்த தகவலே முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டது. செல்போன் சிக்னல், அறிவியல் பூர்வ ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றவாளியை கைது செய்தோம் என கூறியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசுகையில், முழுக்க நிர்வாக சீர்கேடான நிர்வாக திறனற்ற மாநில அரசுதான் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இதற்கெல்லாம் கண்டிப்பாக 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி ஏற்படும். அப்போது அதற்கெல்லாம் தீர்வு. இன்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டம் என்பது அமைதியான முறையில் எங்களுடைய முழக்கங்களை தெரிவித்துவிட்டோம். ஆனால் காவல்துறை உரிய முறையான ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.